Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது sentence pattern. இதில் first one வந்து subject. Subjectனா தமிழில் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து the students, அதாவது யார் செய்கிறாங்களோ அதுதான். Who, what, which, யார், என்ன, எது, இந்த கேள்விக்கு எது விடையாக இருக்கோ அதுதான் சப்ஜெக்ட். The students are playing hockey. இப்போ the students தான் சப்ஜெக்ட். Who are playing hockey அப்படின்னு கேட்டால் the studentsன்னு சொல்லுவோம். அப்போ the students தான் சப்ஜெக்ட். My mother is cooking biryani. இதில் my motherங்கிறது அந்த யார், who அப்படிங்கிறதுக்குரிய விடை. அதனால் my mother சப்ஜெக்ட். Ravi applied for the UPSC exams. ரவி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு விண்ணப்பித்திருந்தான். இதில் ஹூ தான், ஹூ அப்படின்னு யார் விண்ணப்பித்திருந்தார்கள் அப்படின்னு கேட்டால் ரவி. அப்போ ரவி தான் சப்ஜெக்ட். ஹிந்தி வாஸ் ஸ்டார்ட் பை வாசு. இதில் எதை வாசு சொல்லிக் கொடுத்தான் அல்லது எது வாசுவால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது வந்து ஹிந்தி. அப்போ ஹிந்தி தான் சப்ஜெக்ட். சென்னை இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி. சென்னை ஒரு வெப்பமயமான ஊர். அப்போ விச் இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி அப்படின்னு நம்ம கேட்டோன்னா சென்னை ஆன்சர். அதனால் இந்த விச்சுக்குரிய ஆன்சர் வந்து சென்னை. அப்போ சென்னை வந்து சப்ஜெக்ட். தி மேங்கோஸ் ஆர் எல்லோ இன் கலர். மாம்பழங்கள் மஞ்சள் நிறமாக இருக்கின்றன. இதில் விச் ஆர் எல்லோ இன் கலர் அப்படின்னு நம்ம போட்டோன்னா அதுக்கு ஆன்சர் வந்து தி மேங்கோஸ். அப்போ த மேங்கோஸ் தான் சப்ஜெக்ட். இதை எஸ்ன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். அடுத்தது verb. The students are playing hockey. இதில் நமக்கு ஏற்கனவே வெர்பு பற்றி தெரியும். வெர்புனா ஆக்ஷன் வேர்டு. ஒரு ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்டு இருந்தால் அதை தான் நம்ம வெர்புன்னு சொல்லுவோம். இதில் the students are playing hockey. இதில் வந்து ஆர் பிளேயிங், விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆர் பிளேயிங் வெர்பு. வினோ சிங்ஸ் எ சாங். இதில் வந்து சிங்ஸ் பாடுகிறாள். அப்போ சிங்ஸ் தான் வந்து வெர்பு. ராம் மேரிட் சீதா. ராம் சீதையை மணந்தார். இதில் மேரிட் அதுதான் வெர்பு. தே வில் கால் யூ நெக்ஸ்ட் வீக். அவர்கள் உன்னை அடுத்த வாரம் அழைப்பார்கள். அப்போ வில் கால் அதான் வந்து வெர்பு. சென்னை இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி. சென்னை ஒரு வெப்பமான ஊர். இதில் இஸ் பி வெர்பு வந்திருக்கு, இஸ். அடுத்து ஐ ஹாவ் டன் த ஹோம்ஒர்க். இதில் நான் வீட்டு பாடம் செய்து முடித்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹாவ் டன் அதான் வெர்பு. இதை வி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணணும். இப்போ ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா அது வந்து ஒரு நம்ம வந்து எதை செய்கிறோம் அப்படிங்கிறதான் அதை குறிக்கிறது தான் ஆப்ஜெக்ட். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஹாக்கி. இதில் வந்து பிளேயிங் வாட், எதை விளையாடுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் ஹாக்கி விளையாடுகிறார்கள்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஹாக்கி தான் இங்கே ஆப்ஜெக்ட். அது மாதிரி ஐ ரோட் எ போயம். இதில் வந்து ரைட் வாட் அப்படின்னு கேள்வி கேட்டால் எதை எழுதுனாங்க, அப்படி எதை எழுதுனேன் அந்த மாதிரி கேட்டால் எ போயம், ஐ ரோட் எ போயம், நான் ஒரு கவிதை எழுதினேன். அப்போ எ போயம் தான் ஆப்ஜெக்ட். கமலா சிங்ஸ் எ சாங். இப்போ சிங்ஸ் வாட் அப்படின்னா எ சாங் அதான் ஆன்சர். எதை பாடினாங்க அப்படின்னு கேட்டால் அதனால் எ சாங்கிறது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். த ஸ்டூடெண்ட்ஸ் மெட் த ஹெட் மாஸ்டர். அப்போ மெட் ஹூம், யாரை சந்தித்தார்கள் அப்படின்னு கேட்டால் தி ஹெட் மாஸ்டர். அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் தான் ஆப்ஜெக்ட். இதை ஓ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணணும். ஆப்ஜெக்ட்லேயே ரெண்டு விதம் இருக்குது. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ரெண்டு இது சொல்லுவாங்க. இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை I1 சொல்லணும். டைரக்ட் ஆப்ஜெக்டை D1 நம்ம டினோட் பண்ணணும்.
இப்போ ராணி கேவ் மீ எ புக். ராணி எனக்கு ஒரு புத்தகம் தந்தாள். இதில் வந்து கேவ் வாட், எதை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அது எ புக், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். கேவ் ஹூம், யாருக்கு கொடுத்தாங்க, அப்போ அதில் மீ, எனக்கு, அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரகு ஆஃபர்டு போனஸ் டு த எம்ப்ளாயீஸ். ரகு எம்ப்ளாயீஸ்க்கு அங்கு வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தார். கேவ் வாட், எதை கொடுத்தாங்க, போனஸ், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். கேவ் ஹூம், யாருக்கு கொடுத்தாங்க, த ஒர்க்கர், த எம்ப்ளாயீஸ், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை வந்து ஐஓ டிஓ மறக்கக்கூடாது. அடுத்தது காம்ப்ளிமெண்ட். இப்போ ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லும்போது அது நம்ம ஒரு சப்ஜெக்டும் வெர்பும் இருந்தாலே அது மீனிங் வர மாதிரி தான் இருக்கும், அதோட ஆப்ஜெக்ட் சேரும். இப்போ காம்ப்ளிமெண்ட் எப்படின்னா அது வந்து ஒரு சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கும். அதை வந்து அந்த சப்ஜெக்ட் வெர்போட கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு மீனிங்குமே இல்லாமல் இருக்கும். அது வந்து முற்று பெறாத ஒரு வாக்கியமாக இருக்கும். இந்த காம்ப்ளிமெண்ட்டுங்கிற அந்த வார்த்தை போய் அதில் சேர்ந்தாதான் அது அந்த சென்டென்ஸ் முழுமையடையும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ மை மதர் இஸ் அ டீச்சர். இப்போ மை மதர் இஸ் அப்படின்னா அதுக்கு இன்னும் முற்று பெறலை, அம்மா என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. இப்போ எ டீச்சர், அவங்க ஆசிரியர், அம்மா ஆசிரியராக இருக்கிறார். இப்போ சென்னை இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி. சென்னை இஸ்ன்னு மட்டும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா சென்னை இஸ்னால் என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு முற்று பெறாமல் இருக்குது. இப்போ இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி, அது ஒரு வெப்பமான ஊர். அடுத்து ஹனி டேஸ்ட் ஸ்வீட். ஹனி டேஸ்ட்ஸ் அப்படின்னா ஹனி ஏதோ ஒரு சுவையில் இருக்குது, அது என்ன சுவைன்னு நமக்கு தெரியல, அதாவது ஸ்வீட் அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது அது முழுமையடையுது. ரோசஸ் ஆர் ரெட் இன் கலர். ரோசஸ் ஆர் அப்படின்னு மட்டும் சொன்னால் அது முழுமை அடையலை. இப்போ ரோசஸ் ஆர் ரெட் இன் கலர் அப்படின்னு சொல்லும்போது ரோஜா பூக்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கின்றன. த சில்ட்ரன் ரிமைண்ட் அப்படின்னா அந்த குழந்தைகள் ரிமைண்ட் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா எப்படி, அது நமக்கு தெரில, ரிமைண்டுங்கிறதோடு இருக்குது, அது வந்து ஒரு முழுமையாக இல்லை. இப்போ த சில்ட்ரன் ரிமைண்ட் சைலண்ட் அப்படிங்கும்போது அந்த குழந்தைகள் அமைதியாக இருந்தார்கள். ஹீ இஸ் அன் இடியட். இப்போ ஹீ இஸ் அப்படின்னு சொன்னால் அவன் என்னவா இருக்கான் நமக்கு தெரியல. ஹீ இஸ் அப்படின்னா அது முழுமை இல்லை. ஹீ இஸ் அன் இடியட், அவன் ஒரு முட்டாள். இப்போ அது முழுமை பெறுது. இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை வெர்பை மட்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை அந்த சென்டென்ஸ் அப்படின்னா அதுக்கு அப்புறம் வர்றது கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட். இதை வந்து சி அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணணும். இப்போ காம்ப்ளிமெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இன்னொன்று சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுனா நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி எக்ஸ்ட்ராவாக சில ஹிண்ட் இருக்கலாம், அல்லது அந்த ஆப்ஜெக்டை பற்றி வேறு ஒரு பதவி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்ந்து வரலாம். அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ வி கால்டு ஹிம் மாஸ்டர். இப்போ வி கால்டு ஹிம், நாங்கள் அவரை அழைக்கிறோம். எப்படி, மாஸ்டர் அப்படின்னு அவரை அழைக்கிறோம். இப்போ இது வந்து ஹிம் அப்படிங்கிற ஒருத்தர், அவரை பற்றி சொல்லும்போது மாஸ்டர்னு சொல்கிறோம். இதுதான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். தி மேனேஜர் டிக்ளேர்டு சாட்டர்டே ஹாலிடே. சாட்டர்டேயை என்னவா சொல்கிறாங்க, ஹாலிடேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஆப்ஜெக்ட் ஹாலிடேங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். யூ மஸ்ட் மெயின்டைன் த கார்டன் நீட். இதில் வந்து த கார்டன், அந்த கார்டனை வந்து நீங்கள் நீட்டாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தி கார்டன், அது அந்த நீட்டுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். த கார்டனுங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட் தான், நீட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் செலக்டட் நரேந்திரன் ஜென்ரல் மேனேஜர். இதில் இந்த ஜென்ரல் மேனேஜருங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இதை தனியாக நம்ம குறிப்பிட மாட்டோம், எல்லா காம்ப்ளிமெண்ட்டுமே நம்ம சேர்த்தே சி அப்படின்னு போட்டுடலாம். சாட்டர்டே ஹாலிடே மொத்தமாகவே நம்ம சின்னு சொல்லி டினோட் பண்ணணும். அடுத்தது
subject complement. இதில் வந்து சப்ஜெக்ட் மை மதருங்கிறது வந்து சப்ஜெக்டை வச்சு அவங்க வந்து என்ன போஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இது ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதுமாதிரி சென்னையை பற்றி தான் சொல்கிறாங்க, த ஹாட்டஸ்ட் சிட்டின்னு. அடுத்து ஹனியோட டேஸ்ட் என்னன்னு சொல்லி ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோசஸ் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கின்றதுன்னு சொல்லி ரோசஸ் பற்றி சொல்கிறாங்க. தி சில்ட்ரனை பற்றி சொல்கிறாங்க, அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னு. அதுமாதிரி ஹீ அப்படிங்கிற ஒருத்தனை பற்றி சொல்லும்போது அண்ட் இடியட்னு சொன்னாங்க. இது அதனால் இது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் வந்து அது மெத்தட், இந்த 4 கொஸ்டினுக்கும் அது ஆன்சர் சொல்லக்கூடியதாக இருக்கணும். இப்போ எம் மெத்தட், ஹவு எப்படி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பிளேஸ் வேர் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்து டைம் வென் எப்பொழுது ஒரு விஷயம் நடக்குது, அது எப்பொழுது நடந்ததுன்னு சொல்கிறோம்ல அது. அடுத்து ரீசன், அது வந்து ஒய் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. இந்த கேள்விகளுக்கெலாம் பதிலாக வரக்கூடியது தான் அட்ஜங்க்ட். இதை வந்து ஏ அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணணும். இப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஹாக்கி நவ். இப்போ நவ் இது வந்து வென்கிறத குறிக்கிது, எப்போ அப்படிங்கிறது வென். இது அட்ஜங்க்டை பொறுத்தவரை நீங்கள் அந்த அட்ஜங்க்டை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மீனிங் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அது மாதிரி ஷீ ஸ்விம்ஸ் ஃபாஸ்ட், இது வந்து ஹவு எப்படி ஸ்விம் பண்ணா, அப்போ வேகமாக, அப்போ ஃபாஸ்ட். த கிட்ஸ் ஆர் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. இப்போ கிட்ஸ் ஆர் பிளேயிங் வந்து சப்ஜெக்ட் வெர்பு, அடுத்து உள்ளது என்னது வேர், எங்கே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் என்ன, அண்டர் த ட்ரீன்னு வரும், அதுதான் அட்ஜங்க்ட். பீப்புள் சஃபர்ட் எ லாட் டியூ டு ஃப்ளட். மக்கள் வெள்ளத்தால் அதிகமாக இன்னல்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து எதனால் ஒய் ஏன் வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து டியூ டு ஃப்ளட். இது ஒரு அட்ஜங்க்ட். இதை ஏ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணணும். அடுத்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ வேவ்ஸ் த ஃப்ளாக். ஹீ வந்து சப்ஜெக்ட், வேவ்ஸ் வி, த ஃப்ளாக் எதை வந்து அசைத்தான் அப்படின்னா த ஃப்ளாக், அப்போ ஓ. ஹீ வேவ்ஸ் த ஃப்ளாக், அவன் கொடியை அசைத்தான், SVO பேட்டர்ன். அடுத்து ப்ளீஸ் பிரிங் மீ எ கப் ஆஃப் காஃபி, எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி எனக்கு கொண்டு வாருங்கள். இதில் ப்ளீஸ் பிரிங்கிறது இப்போ வந்து வெர்பு வந்துடுது. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்காது. ப்ளீஸ் பிரிங் அது வந்து வெர்பு, மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ கப் ஆஃப் காஃபி டைரக்ட் ஆப்ஜெக்ட், VIODO. அடுத்து ஐ வாண்ட் மை காஃபி ஹாட், ஐ சப்ஜெக்ட், வாண்ட் வெர்ப், மை காஃபி ஓ. அது எப்படி இருக்கணும், அது வந்து ஹாட், அது காம்ப்ளிமெண்ட். அந்த காஃபி வந்து சூடாக இருக்கணும்னு சொல்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட். அடுத்து மை மதர் இஸ் ஒர்க்கிங் இன் த கிச்சன், மை மதர் சப்ஜெக்ட், இஸ் ஒர்க்கிங் வேர்ப், இன் த கிச்சன் அட்ஜங்க்ட். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதை சொல்கிறதுனால இந்த கிச்சன் அப்படின்னு இருக்குது, அது வந்து அட்ஜங்க்ட்னு சொல்கிறோம். அடுத்து எஸ்டர்டேனா இது அந்த வென் எப்போங்கிற அந்த ஒரு இதை குறிக்கிறதுனால நம்ம அட்ஜங்க்ட்னு சொல்கிறோம். ஐ சப்ஜெக்ட், பாட் வெர்ப், மை கிட்ஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஸ்கிரீம் டைரக்ட் ஆப்ஜெக்ட், ASVIODO pattern. The headmaster advised the students to study well. இதில் the headmaster subject, advised verb, the students object, to study well adjunct. All people consider Rajendra Cholan the greatest emperor in Indian history. All people subject, consider verb, Rajendra Cholan object,
the greatest emperor C in Indian history. இது adjunct. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், DJLK Dreamsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.